போஸ்ட்மார்ட்டங்கிறது இறந்த உடலை கொண்டு போடுறீங்க, என்ன ஆச்சுன்னு நாங்கள் பார்த்து சொல்ல போகிறோம். என்கவுண்டரில் செத்தானா, ஆக்சிடென்ட்டில் செத்தானா, நார்மலாக செத்தானாங்கிறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுவோம். ஒரு புல்லட்னால ஆச்சு, கத்தி குத்துனால ஆச்சு, மண்டையில் அடிபட்டதுனால ஆச்சு, இது அதற்கு நாங்கள் சொல்லுவோம். அந்த மண்டையில் அடிபட்டது இப்போ என்கவுண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்போ போலீஸ் இவங்கெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. நாங்கள் கேட்குற ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இது வரும். வந்திருக்கா? நானும் மாட்டிட்டு முடிச்சிருக்கேன். என்ன மாதிரியான ப்ரெஷர் சார்? அதெல்லாம் வரும். அது அரசியல் சம்மந்தமாகவும் குடும்ப இது சம்மந்தமாகவும் எல்லாம் வரும். சில விஷயங்களை வந்து மறைச்சு ஆகணும்னுவாங்க, சில காரணங்களுக்காக மறைச்சாகணும். அது மாதிரி இப்போ பல இதெல்லாம் அரசாங்க லெவலில் இது வந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு பெரிய சொத்து தகராறில் ஏதோ வருதுன்னாக்கா அந்த அவங்க வந்து கொஞ்சம் டாக்டரை இது பண்ணாங்கன்னா, ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறக்கும் போது அவருக்கு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிருந்ததுன்னா, விபத்து ஆகிருந்ததுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாங்கள் பொறுப்படுத்த முடியாது. அதனால் அந்த சமயத்தில் அவங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் குடிச்சாங்கிறது மாத்திரம் மருந்து. இந்த கற்பழிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது அங்கேயுமே ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அடுத்த நமக்கு வந்து பெருசாக வந்ததுனாக்கா நீ கொடுக்காதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை குடும்பத்தாரே கேட்கும்போது கேட்கும்போது அது தெரியாது. அது வந்து பொதுவாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். குடும்பத்தார்கள் வந்து அதை வந்து அடுத்த இதை அவங்க குடும்பம் என்ன இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருதுங்கிறத பொறுத்து. ரொம்ப பெரிய இடமா இருந்தாக்க நம்பிட்டு மறைச்சிக்கணும். சில பேர் வந்து கேட்பாங்க, சார் அதை சொல்லாதீங்க சார். அதெல்லாம் வந்து சந்தர்ப்பத்தை இருக்க மாதிரி அந்த டாக்டருடைய மனநிலை மாற்றி கொடுக்க முடியும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இப்போ பொதுவாக வந்து போஸ்ட்மார்ட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறீங்க. இதில் என்கவுண்டர் இந்த அதுக்கப்புறம் இந்த கத்தி குத்து, அதுக்கப்புறம் வெட்டு தகராறு, இந்த மாதிரியான விஷயங்களில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து முடியுதா? அதெல்லாம் ஒன்று. போஸ்ட்மார்ட்டங்கிறது இறந்த உடலை கொண்டு போடுறீங்க, என்ன ஆச்சுன்னு நாங்கள் பார்த்து சொல்ல போகிறோம். என்கவுண்டரில் செத்தானா, ஆக்சிடெண்ட்டில் செத்தானா, நார்மலாக செத்தானாங்கிறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுவோம். என்கவுண்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு புல்லட்னால ஆச்சு, கத்தி குத்துனால ஆச்சு, மண்டையில் அடிபட்டதுனால ஆச்சு, இது அதற்கு நாங்கள் சொல்லுவோம். அந்த மண்டையில் அடிபட்டது யார் அடித்தாங்கிறதெல்லாம் போலீஸ் தப்பு. அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம். ஓகே. இறந்ததுக்கு என்ன காரணங்கிறத நாங்கள் சொல்லிவிடுவோம். அந்த காரணத்தை உண்டாக்குனது யார்? செயற்கையாக வந்தது, இயற்கையாக வந்ததுங்கிறத போலீஸ் தான் கண்டுபிடிக்கும். ஓகே. உணவில் விஷம் இருக்குதுன்றோம். விஷம் வந்து அவனாக குடித்தானா, யாராவது சாப்பாட்டில் வச்சாங்களாங்கிறது போலீஸ் தான் கண்டுபிடிக்கும். சாப்பாட்டில் விஷம் இருக்குதுங்கிறத நான் சொல்லுவேன். அந்த சாப்பாட்டில் விஷம் எப்படி வந்ததுங்கிறத போலீஸ் தான் கண்டுபிடிக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்கவுண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்போ போலீஸ் இவங்கெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. நாங்கள் கேட்குற ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இது வரும். வந்திருக்கா? அது நிறைய வந்துடும். நிறைய வந்துடும். நானும் மாட்டிட்டு முடிச்சிருக்கேன். என்ன மாதிரியான ப்ரெஷர் சார்? அதெல்லாம் வரும். அது அரசியல் சம்மந்தமாகவும் குடும்ப இது சம்மந்தமாகவும் எல்லாம் வரும். சில விஷயங்களை வந்து மறைச்சு ஆகணும்னுவாங்க, சில காரணங்களுக்காக மறைச்சு ஆகணும்னுவாங்க. அது மாதிரி இப்போ பல இதெல்லாம் அரசாங்க லெவலில் இது வந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு பெரிய சொத்து தகராறில் ஏதோ வருதுன்னாக்கா அந்த அவங்க வந்து கொஞ்சம் டாக்டரை இது பண்ணாங்கன்னா, ஆஃப்டர் ஆல் டாக்டர் மனுஷன் தானே, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னாக்கா, ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனாங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது கஷ்டம். அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டுக்கு அவர் இன்சூர் பண்ணியிருந்தாருன்னா, ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறக்கும் போது அவருக்கு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிருந்ததுன்னா, விபத்து ஆகிருந்ததுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாங்கள் பொறுப்படுத்திக்க முடியாதுன்னுவாங்க. அதனால் அந்த சமயத்தில் அவங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் குடிச்சாங்கிறது மாத்திரம் மறைச்சு. அது பல டாக்டர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்லது தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார கொள்ளடிக்கிறதுக்கு அவன் வரட்டுமே அந்த காசு அப்படின்னு. ஓகே. அந்த மாதிரி அந்த மனிதாபிமான அடிப்படையில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பல கேஸுகள் வரும். ஓகே. இப்போ என்கவுண்டரில் ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்னா ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? அவர் துப்பாக்கியால் தான் என்கவுண்டரில் சுட்டது வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. புல்லட் அடிபட்டுருக்குன்னு தான் நான் கொடுப்பேன். அதை எப்படி மாற்ற முடியும்? புல்லட்டில் அடிபட்டது வந்து நான் மாற்ற மாட்டேன். அதை நான் எழுதி கொடுத்துருவேன். அது என்கவுண்டர் இல்லைங்கிறத நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே. அது என்கவுண்டரா தானே துப்பாக்கியை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டுமா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாராங்கிறதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது. புல்லட்டு உள்ளே போனதுனால இறப்பு. அதைத்தான் நாங்கள் கொடுக்க முடியும். அந்த புல்லட் எப்படி உள்ளே போச்சுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். எந்த துப்பாக்கி எங்கே வச்சு. ஆனால் ஒன்று சொல்லுவோம்,
எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து சுட்டாங்கங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ம். அதை எங்களால் கண்டுபிடிச்சிடுவோம். போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்ல முடியும். பாயிண்ட் பிளாங்கில் வச்சு சுட்டா இது பண்ணாங்க, இல்லை 10 அடி தூரத்தில் இருந்து சுட்டாங்க, அதெல்லாம் நம்ம வந்து க்ளீனாக சொல்லணும். அந்த காயத்தினுடைய தன்மையை வச்சு சொல்லணும். அப்போ அதில் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன மாற்றி எழுதுறது அப்படின்னா? அது இன்ஃப்ளூயன்ஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸு இல்லை சார், காரணங்களை மாற்றி எழுதுறதா இல்லை? அது அவங்க கேட்குறத பொறுத்து இருக்குது. எதை கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதான் நான் முதல்ல சொன்னேன், குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க, குடிக்கல அதை எழுதாதீங்க சார்வாங்க. நாங்கள் ஆக்சிடென்ட்டு, ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாருங்கிறத மாத்திரம், காயத்தை மாத்திரம் எழுதிட்டு குடிச்சாருங்கிறத நாங்கள் எழுத மாட்டோம். அவ்வளோ. இன்னைக்கு கொலை செய்கிற முறைகள் வந்து பல விதத்தில் வந்துருச்சு. இப்போ நம்மளே பேசின மாதிரி ட்ரோன்கள் மூலியமாக வந்து கொலை செய்ய முறை, அதுக்கப்புறம் வந்து கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி விஷவாயுக்கள் மூலியமாக கொலை செய்யக்கூடிய முறை, இந்த மாதிரி பல வழியில் வந்துருச்சு. இந்த மாதிரி கண்டே பிடிக்க முடியாத போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? நிறைய நிறைய. அந்த கேஸில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு மூலமாக சாகடிக்கிறதுல கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா உடனே ஆப்ரேட் ஆகி போயிடும், அது சொல்லவே முடியாது. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இந்த மாதிரி இந்தந்த காரணங்கள் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் அங்கே எந்த சூழ்நிலையில் இறந்தாங்க, எந்த இதில் இருந்தாங்கங்கிறத வச்சுட்டு போலீஸ் அதுக்கப்புறம் அது வந்து இந்த காரணமாக இருக்கலாம். நாங்கள் 4-5 காரணம் கொடுப்போம். உணவில் விஷம்னாக்கா இந்த விஷம் இதெல்லாம் இந்த 3 வகையான விஷமும் இருந்து இது எப்படி உள்ளே போச்சுன்னு தெரியாது. சாப்பாட்டில் போயிருக்கலாம். அந்த சாப்பாட்டில் எப்படி கலந்தாங்க, அது அவங்க கேட்கணும், குடும்பத்தை தான் கேட்கணும். அப்போ செஞ்ச முறைகளை தான் உங்களால் சொல்ல முடியும். இதனால் இறந்தாருன்னு தான் நாங்கள் சொல்ல முடியுமே, எவன் செஞ்சாங்கிறதுக்கு அப்புறம் போலீஸ் அதுக்கு நானே எல்லாம் பண்ணிட்டு போகணும். இந்த ஹிட்லரோட மரணம் கூட இது ரிலேட்டபிளாக தானே? ஹிட்லருக்கு அதுக்கு சம்மந்தம். ஹிட்லர் இறந்தானாங்கிறதுக்கு இன்றைக்கி உள்ள ஆதாரம் கிடையாது. இல்லை, அவரே ஒரு ரூம்குள்ளே போய் கன்னை வச்சு சுட்டுக்கிட்டு ஹிட்லர் இன்றைக்கும் அதெல்லாம் வந்து அவங்கவுங்களாம் சொன்ன கற்பனை. ஹிட்லர் பாடி இன்றைக்கி வரலும் கிடைக்கல. அவர் ஒரு பாதாள அறை இருந்ததாகவும் அதுக்குள்ளார வெள்ளத்தை திறந்து விட வச்சு அதை முழுக்கி சேர்த்து போயிட்டாருங்கிற மாதிரி கடைசியாக வந்து ரஷ்யா சொன்ன தகவல். அதை வச்சுட்டு தான் நம்ம இது வரலும் பேசிக்கிட்டு. இதுவெல்லாம் இங்கே ஹிட்லருடைய பாடி நமக்கு கிடைக்கல. ஹிட்லர், ஈவா பிரான் அவருடைய மனைவி, அவங்க பேர் ஈவா பிரான், அவங்க பாடியெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஓகே. அதனால தான் பல காலம் வரையிலும் நேதாஜி பற்றி எப்படி ஒரு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, ஹிட்லர் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு ஒரு கதை உலாவிட்டு இருந்து. ஆனால் அதே சமயத்தில் முசோலினிக்கு சுட்டு கொல்லப்பட்டார். பொதுமக்கள் சுட்டு கொண்டு ஹிட்லர் முசோலினி அவருடைய மனைவி 2 பேர்த்தையும் சுட்டு கொண்டு ஒரு இதில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. ஒரு பலகையில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. ஒரு பலகை இப்படி சாய்ச்சி வச்சுட்டாங்க, அதில் கட்டி அவங்க பாடி அப்படி தொங்குது. கியூ நின்று செத்து போன பாடியை சுட்டாங்க இத்தாலி மக்கள். அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஃபோட்டோ இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ஃபோட்டோஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹவ் முசோலினி டைட் ஃபோட்டோன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்படியே வரும். தலைகளாக தொங்குவாங்க. அவருடைய மனைவியருடைய ஸ்கர்ட் அப்படியே தொங்கிடுச்சு கீழே. அதை தான் ஒரு பெண் போய் அதை இழுத்து கிளிப் ஒன்று போட்டு மூடினாங்க. அந்த அளவுக்கு அதை அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் இந்த ஆத்திரத்தில் இத்தாலியவே காலி பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து நேச நாடுகள் படை, அமெரிக்க இங்கிலாந்து படைகள் உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹிட்லர் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியல. ஓகே சார், இப்போ இது ஒரு ரிலேட்டபிளான ஒரு ரிப்போர்ட் அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும், இந்த கற்பழிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது அங்கேயுமே ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. அழுத்தம் நமக்கு வந்து பெருசாக வந்துன்னாக்கா நீ கொடுக்காதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை குடும்பத்தாரே கேட்கும்போது அது தெரியாது. அது வந்து பொதுவாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். குடும்பத்தார்கள் வந்து அதை வந்து அழுத்தங்க இதை அவங்க குடும்பம் என்ன இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருதுங்கிறத பொறுத்து இருக்குது. ரொம்ப பெரிய இடமா இருந்தாங்க நம்பிட்டு உரைச்சிக்க முடியும். சில பேர் வந்து கேட்பாங்க, சார் அதை சொல்லாதீங்க சார்னுவாங்க. அதெல்லாம் வந்து சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டாக்டருடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. மாற்றி கொடுக்க முடியும். கற்பழிப்பில் இறக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, விபத்தால் இறந்தாங்க அப்படியே ஏதோ ஒன்று சொல்லி மாற்றி. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எந்த மரணத்தையும் நம்ம மாற்றி கொடுக்கலாம். கண்டுபிடிச்சி ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்ததுன்னா தான் நம்ம செய்யணும். அப்படி தான் அந்த ஆளவந்தார் கொலை வழக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க சாமர்த்தியமாக தான் பண்ணாங்க. ஒரு ட்ரங்க் போட்டியில் வந்து உடம்பை வச்சு ஒரு ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. தலையை கொண்டு போய் மெரினா பீச்சில். சொல்லியிருக்கீங்க. எதுக்கு எப்படி சம்மந்தம்? 2 ஒரே நாள் ஒரு வார கேப்பில் கொண்டு வர்றாங்க. இந்த பாடியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஆளவந்தாரை காணோம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு. இதை 3ஐயும் சேர்த்தா டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்து ஒரு வேளை இருக்குமோன்னு சொல்லி அந்த தலையை வச்சு பொருத்தி பார்த்தா சேர்ந்து போச்சு. அப்புறம் அன்றைக்கி இருந்த வசதி இருந்த அந்த குறைவான வசதியில் அவர் கபாலத்தை மண்டை ஓட்டை வந்து செக் பண்ணி பார்த்ததில் அவருடைய பாடி தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஓகே, பெரிய ஹிஸ்டாரிக்கல்.
உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப சவாலா அமைஞ்ச போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னா எது சொல்லுங்க? அப்படி ஏன்னா நான் போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட் இல்லை, ஆ. அதனால் எனக்கு அவ்வளோ கிடையாது. சாலை விபத்தை நான் குரோம்பேட்டை ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சாலை விபத்தில் விழுந்து அப்போ தான் அந்த வண்டலூர் பிரிட்ஜை கட்டிக்கிட்டு இருந்தேன். இவங்க கட்டினது என்னன்னா இந்த பக்கம் கட்டிவிட்டாங்க, இந்த பக்கம் கட்டிவிட்டாங்க, நடுவிதில் சேத்துல அதான் பாலம் இருக்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்தாம இப்படி விட்டாங்க. இந்த பக்கம் மேடு ஏற்றிட்டாங்க, இந்த பக்கம் மேடு ஏற்றிட்டாங்க. ராத்திரியில் இந்த டிரைவருங்க குடிச்சு விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு நேராக ஏறி அங்கே வந்து விழுந்துருவோம். இதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி விழுந்து தூக்கிட்டு வந்து போடுவாங்க. நான் வந்து எஃப்ஐஆர் தான் போடுவேன். எஃப்ஐஆர் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பூரா காஞ்சிபுரத்துக்கு தான் கொடுப்போம். நாங்கள் எங்களுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆனால் அந்த காயங்கள் பூராமே ரெக்கார்ட் பண்ணி இது போயிடுவோம். பார்ப்போம். ஒரு தடவை ஒரு அரசியல் கட்சி மாநாட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு பஸ் 64 பேர் அந்த பஸ்ஸில் அப்படியே வந்து விழுந்தாங்க. 64 பேரை சேர்த்து போட்டாங்க. வருஷங்கள் எந்த 72. ஓ, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அது அந்த நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டதுனால பாதி நாளில் வந்து பூந்தமல்லி கோரில் தான் நின்றுட்டு இருப்பேன். இது போய் அந்த என்ன நீ என்ன பார்த்தேன்னா, சார் எஃப்ஐஆர் தான் போட்டேன், உன்னையும் கூட்டிகிட்டு இருந்தாங்க வர சொல்லிட்டாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுங்களா? தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டிலேருந்து பூந்தமல்லி போகிறதுக்கு ₹1 கொடுப்பாங்க போகிறதுக்கு. எவ்வளோ சார் ஆகும் அப்போ? ₹5 ஆகும்னு வச்சுருங்க. இது செலவு பண்ணிட்டு தான் போகும். நமக்கு தான் நஷ்டம். நமக்கு தான் நஷ்டம் தான். இல்லை ஒரு சீசனில் நான் அங்கேயே கிடந்தேன். அவர் ஜட்ஜாக சொல்லிட்டார் இங்கேயே தங்கி கேட்டார். அந்த மாதிரி அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்ன இந்த டியூட்டியில் தான் நிறையா சாவராங்க போட்டிருக்கேன்னாரு. நான் என்ன சார் பண்ணுறது, நைட் டியூட்டியில் நான் இருக்கிற அன்றைக்கி பார்த்தா முடிந்து சாவானுங்க. ஆனால் அவன் இருந்தது நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். 3 நாளைக்கு ஒரு தடவை டியூட்டி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வண்டலூர் பிரிட்ஜு அப்போ தான் நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த வண்டலூர் பிரிட்ஜு அதை மூடலைன்னா இதை தவிர்க்கவே முடியாதுன்னு அப்புறம் தான் அதை மூடினாங்க. ஏன்னா அப்போ அவங்க வந்து முதல்ல வந்து வெறும் ஓவர் பிரிட்ஜு மாத்திரம் தான் போடுறது. அப்புறம் தான் இப்போ இருக்கிற மாதிரி 4-5 பிரிட்ஜு அதை மாற்றினாங்க. அதை மாற்றுறதுக்காக அதை அப்படியே நிறுத்திவிட்டாங்க. நிறுத்தினதுனால விளைவு வந்து நிறைய பேர் இறந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டங்கள் 72, 73 அந்த காலகட்டத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு உண்டான மருத்துவர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்களா அந்த டைம்? அப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரொஃபஷனில் இருக்கிற எல்லாரும் பண்ணித்தான். மெடிக்கல் காலேஜில் தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு டாக்டர் இருந்தாங்க. இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் யார் டியூட்டியில் இருக்காங்க அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போவே இந்த ரிப்போர்ட்டை மாற்றி எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் மருத்துவம் வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து கொலைகள் நடக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து. ஓகே, அது அரசியல் அப்படின்னு உள்ளே வரும்போது தான் அது அதிகமாகுதா? அரசியல் அதிகாரம் 2 இருக்கு. அதிகாரம் செல்வாக்கு எல்லாரும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.